நான் யோசிச்சு பார்க்கிறேன், நூல் வாசிப்பு என்பது நம்முடைய வாழ்க்கையில் நம்மை எப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு அழைத்து செல்லும். நான் ஒரு 2-3 செய்திகளை சொல்லிவிட்டு சகோதரருக்கு மேடை இடமளித்து அமர்கிறேன். நான் வாசித்து அந்த வாசிப்பினால் அல்லது கேட்டு அந்த கேட்கின்ற திறத்தினால் நான் எனக்குள் சிறகு பெற்று இந்த உலகத்தில் பறந்த அந்த அனுபவத்தை நான் கடத்துகிறேன். தேடி தேடி படிங்க, தேடி தேடி கேளுங்க. ஒரு நுட்பமான ஒரு விஷயத்தை சொல்லிட்டு நான் போறேன். இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் வந்திருப்பதற்கான நோக்கம் உங்களுக்கும் எனக்கும் தெரியும். ஒரு அபாயகரமான ஒரு வாக்குமூலத்தை நான் தருகிறேன். அதிகமான பொழுதுபோக்கு அம்சங்களோடு தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளுகின்றவர்கள் மிக அதிகப்படியான மன அழுத்தத்திற்கு உள்ளாவார்கள். மன அழுத்தம் இல்லாமல் இருப்பதற்காகத்தான் பொழுதுபோக்கு அம்சங்களை எடுக்கிறோம். ஆனால் அந்த பொழுதுபோக்கு அம்சங்களே இப்ப டிசிப்ளின் ஆயிடுச்சு. அப்படி என்றால் மன அழுத்தம் தான் வரும், ஆக்கம் வராது, ஏற்றம் வராது, ரெஃப்ரெஷ் ஆக முடியாது. இந்த கதை சொல்லி கொண்டே இருக்கிறார், நான் கேட்டுக்கொண்டே இருக்கிறேன். மனதிலே சிறகுகள் முளைக்கின்றது. என் தாய் கதை சொல்வார், அந்த கதை சொல்லியின் தாயும் கதை சொல்லி இருக்கிறார். அப்படி ஆரம்பிச்சாருங்க பேச்ச. மற்றவர்களுக்கு அது எப்படிப்பட்டதோ இல்லையோ, என் மனதிலே மிகப்பெரிய அளவிலே பாதிப்பு என்ற ஒரு வெட்டு விழுந்தது. அவர் சொல்றார், கிழிந்த பாயில் என்னை கிடத்தி கொண்டு, மெலீசதாங்க பேசுங்க, நல்லா சொல்றேன் பாருங்க பெரியோர்களே. ஆர்ப்பாட்டமாகவும் சத்தமாகவும் அலங்காரமாகவும் பேசுகின்றவர்களுடைய பேச்சை மட்டும் கேட்டு கேட்டு பழக்கப்பட்டு விட்ட நாம் அமைதியாக ஆர்ப்பாட்டம் இல்லாமல் சிந்தனை வழியாக பேசக்கூடியவர்களுடைய பேச்சை தவற விடுகின்ற வாய்ப்பை பெற்றிருக்கிறோம். ஆர்ப்பாட்டமாக முகத்திலே பிரபலங்களை பூசிக்கொண்டு வருகின்றவர்களுடைய பேச்சிலே மட்டும் சிந்தனை இருக்கும் என்று கருத வேண்டாம். பிரபலமாகாதவர்கள் ஆனால் புகழுடைய வாழ்க்கையை வாழக்கூடியவர்களுடைய பேச்சில் பல ரகசியங்கள் பொதிந்திருக்கும். அதை தெரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் எந்த மனிதனுக்கு கிடைக்கிறதோ அந்த மனிதன் சிறகு பெறுகிறான். எங்க அம்மா படிக்காதவங்க தானே. ஃபர்ஸ்ட் தடவை நான் மலேசியா போறேன் வாழ்க்கையிலேயே. அதான் ஃபர்ஸ்ட் போன ஊரு. அதை தாண்டி இப்ப 31 நாடுகள் போயிட்டு இருந்தேன். எங்க அம்மா எனக்கு கிளம்பும் போது என்ன தெரியுமா சொன்னாங்க, சுல்தான் மலேசியால கடல் இருக்குமா? தெரியலமா, இருந்தா கால் நினைச்சிட்டு வந்துரு, கண்டிப்பா உன் காலில் அந்த தண்ணி பட்டுறணும். ஏன்னு கேட்டேன். படிக்காத அந்த தாய் சொன்ன வார்த்தை பாருங்களேன், உன் காலை தொட்ட தண்ணி உலகமெல்லாம் சுத்தம்ல. இப்படிப்பட்ட தாய், இப்படிப்பட்ட தந்தையினுடைய வீட்டில் வளர்ந்தால் இப்படித்தானே வளர முடியும், வேற எப்படி வளர்வது? அவர் சொல்கிறார், கிழிந்த பாயில் என்னை கிடத்தி கொண்டு பல பறக்கும் கம்பளங்களை பற்றி கதை சொன்னவள் என் அம்மா. அவள் கதைகளில் ஒரு நாளும் கிழிந்த பாய்கள் வந்ததே இல்லை. 100 கதைகளாவது சொல்லி இருப்பாய் என் அம்மா. அந்த 100 கதைகளில் நிறைய திருடர்கள் வருவார்கள். அம்மா சொல்லுகின்ற கதைகளில் வரக்கூடிய திருடர்கள் கூட கெட்டவர்கள் இல்லை. இந்த மனதை எதமாக்குறோம்ல. இந்தியாவில எத்தனை பகுதி வளமா இருந்தாலும் ஏன் தமிழ்நாடு மட்டும் இவ்வளவு அன்பாவும் அழகாவும் இருக்குன்னா நம்ம அம்மாக்களாலும் பாட்டிகளாலும் கதை சொல்லப்பட்டு வளர்ந்தவர்கள், நல்ல வார்த்தைகள் சொல்லி வளர்ந்தவர்கள் நாம். ரசனையின் புள்ளி நமக்கு தெரியும். ஓஷோ சொல்கின்ற அந்த ட்ரெமெண்டஸ் டிசிப்ளின் சொல்றாங்கல்ல, இதோ உட்கார்ந்து கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய இந்த தாயிடத்திலும் இந்த தம்பியிடத்திலும் உண்டு. The tremendous discipline of learning. கற்றல். அவர் அந்த கதையை சொல்லுகிறார். நான் அதை உங்களுக்கு கடத்தி விட்டு அமர்கிறேன். என் மனதிலே ஏதோ ஒன்று வெளிச்சமானது. என் வானம் எனக்கு வசப்பட்டு இருக்கிறது. நான் மனிதர்களை சந்திக்கின்ற பொழுது வித்தியாசமாக அவர்களை பார்க்கிறேன். உங்களால் முடிந்தால் பார்க்க முடியுமா என்பதனை முயற்சி செய்து கொள்ளுங்கள். நான் கூட்டத்திற்கு பேசுபவள் இல்லை தோழர்களே. என் தகப்பன் மீது வார்த்தையாக நான் சொல்லுகிறேன், நான் கூட்டங்களுக்கு பேசுபவள் இல்லை. அது என் வாழ்க்கையில் எனக்கு கிடைத்த வாய்ப்பு. நான் தனி மனிதர்களுக்கு பேசக்கூடியவள். உங்களில் இருக்கக்கூடிய தனி மனிதர்களுக்காகத்தான் நான் பேசுகிறேன். உங்கள் தனி மனித மனங்களிலே ஏதேனும் மாற்றம் வருதான் பாருங்க. தமிழிலே மிகப்பெரிய ஆளுமையாக லட்சோப லட்ச எழுத்தாளர்களை கொண்ட நாடு தமிழ்நாடு.
தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு பக்கத்தில் இருக்கின்றவர்கள் கூட அற்புதமாக தமிழில் எழுதுகிறார். அவர் ஒரு எழுத்தாளரை சொன்னார், வைக்கம் முகமது பஷீர், கேள்விப்பட்டிருப்பீங்க, வாசிப்பாளர்களுக்கு தெரியும். என் தாத்தாவிடம் ஒரு யானை இருந்தது, அவருடைய ஒரு குட்டி புக்கு, ஆசைச்சு போட்டுற ஆளு. அவர் ஏதோ எழுதிட்டு இருக்கிறார், எழுதுறதுல பசி மறந்து எழுதிட்டார். எழுத்து முடியுது, எழுந்திருக்கிறார். ஒரு விஷயம் சொல்லவா உங்களுக்கு, எழுத்தாளர்களை கொண்டாடுங்கள், படைப்பாளர்களை கொண்டாடுங்கள். அவர்கள் நமக்காகவே இறைவனால் அனுப்பப்பட்ட அற்புதமான பரிசுகள். ஜெயகாந்தன் ஒரு மீட்டிங்ல பேசுறாருங்க, அண்ணா கரீனா பத்தி. அதுல இல்ல, ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் பத்தி பேசுறார். சுந்தரராம் சாமி எழுதுற அதுல ஒரு குழந்தை செத்து போகும். ஜெயகாந்தன் சொல்றார், அந்த எழுச்சியில சொல்றார், மன எழுச்சியில சொல்றார். அற்புதமான எழுத்தாளர். அவர் சொல்றார், வாழ்க்கையில் நிஜத்திலே குழந்தைகள் செத்து போவதை விட அதிகமான மன பாதிப்பு வருகிறது இலக்கியங்களில் குழந்தைகள் செத்து போனால் எழுதுறார் சொல்றாரு. உண்மையா நான் சொல்றேங்க. எழுத்தாளன் இருக்கிறான்ல, அவனுடைய எழுதுகோளில் சொட்டி கொண்டிருப்பது ஒரு தலைமுறைக்கான, ஒரு இனத்திற்கான உயிரை தவிர அது ஒரு தனி மனிதனின் உயிர் அல்ல. அதை அவர் பேசுறார். அந்த வைக்கம் பஷீர் எழுதிட்டார், பேனாவை மூடிட்டு பசிக்குதான். நேரா எழுந்திருச்சு போறார், ஜிப்பா மாட்டிக்கிட்டார், வேஷ்டி கட்டிட்டு ஜிப்பா மாட்டிட்டு பணத்தை எடுத்து கொஞ்சம் போட்டுக்கிட்டார். நேரா ஒரு ஹோட்டலுக்கு வந்தார். இப்போ நாம சாப்பிடுற மசாலா தோசை 60-70 ரூபாய் இருக்குமாங்க. எந்த காலத்துல இருக்கிற நீ? அவர் காலத்துல 2 ரூபா. 2 ரூபாவை சாப்பிட்டார், மசாலா தோசை சாப்பிட்டார். சாப்பிட்டு வந்து கல்லாப்பெட்டியில நின்று பாக்கெட்டை தடவி பார்க்கிறாரு, காசு இல்லை. அவருக்கு அந்த பணம் பெட்டி வச்சிருக்கிறவங்க கல்லாப்பெட்டிக்காரங்கிட்ட சொல்றாரு, நான் சாப்பிட்டேன், பணம் எடுத்துட்டு வந்த நினைப்பு இருக்கு, இப்ப பணம் இல்லை, நான் வீட்டுல போய் பணத்தை எடுத்துட்டு வந்துடுறேங்கிற. கல்லாப்பெட்டியில உட்கார்ந்து இருக்கிற ஹோட்டல்காரன் சிரிக்கிறான். அவன் நம்பல. நான் உண்மையாதான் சொல்றேன், நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேங்கிறார். அவர் மனசுல ஓடுது, ஒண்ணு மாவு அரைக்கணும், இல்லைன்னா டேபிள் துடைக்கணும், ஏதோ வேலை கொடுக்க போறானேன்னு தோணுது. அவன் சொன்னான், அவன் அரக்கன், அவன் சொல்றான் சட்டைய கழட்டு. அவருக்கு ரொம்ப அவமானமா இருக்கு, சட்டை எப்படி கழட்டுறது? அவர் எழுதுகிறார், சட்டை கழட்டு என்று 2 ரூபாய்க்காக என்னிடத்தில் கல்லாப்பெட்டியில் இருப்பவன் ஓட்டல்காரன் சொல்லுகின்ற பொழுது அந்த உணவகத்தில் 70 பேர் உண்டு கொண்டிருந்தார்கள். அவர்கள் நிறைய பேர் என்னை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர்களில் யாருக்கும் 2 ரூபாய் கொடுக்க வேண்டும் என்று தோன்றவே இல்லை. நான் அவர்களுக்காகத்தான் எழுதி கொண்டிருக்கிறேன் சொல்லிட்டு அத சட்டையை கட்டி வச்சிட்டார். அவன் சாதாரணமானவன் இல்ல. அடுத்து சொல்றான், வேஷ்டியை கழட்டுங்கிறான். அவர் ஆடி போறார், அவன் அடிக்க வருகிறான். அவன் வன்முறையில் இருந்து தப்பிப்பதற்காக இடுப்பிலே அவர் வேஷ்டியை அழுவிப்பதற்காக கை வைக்கிறார். எங்கிருந்தோ ஒரு குரல், வேஷ்டிலாம் அவுக்காத சார். நேரா வந்து, என்ன வேணும் உனக்கு? 2 ரூபா தானே, தான் நான் தரேன் அப்படின்னு கல்லாப்பெட்டியில் அதை வீசிவிட்டு அவன் ஜிப்பாவை எடுத்து என்னிடத்தில் தந்தான். நான் போட்டுக்கொள்வதற்கு உதவி செய்தான். வெளியில் இழுத்து வந்தான். என்ன சார், பயந்துட்டியா? பயப்படாத சார். நான் நடுங்கிக் கொண்டிருந்ததை பார்த்தவன் அப்படி சொன்னான். திடீரென்று அவன் வேட்டியை விரித்து என்னிடத்தில் காட்டினான். அதில் 20 பணப்பைகள் இருந்தன. இதில் எது சார் உண்டு என்று கேட்டான். அதில் என் பணப்பை இல்லை. நான் அவனை பார்த்து கொண்டே இருந்தேன். இல்லையா என்று மடித்து சொருகிக் கொண்டு அவன் நடக்க ஆரம்பித்தான். நான் அவனை நிறுத்த வேண்டும் என்று எனக்கு தோன்றியது. எனக்கு அவன் பெயர் தெரிய வேண்டும். அவன் என் கண்ணின் எல்லையை நோக்கி அவன் தாண்டி சென்று கொண்டே இருந்தான். அவன் பெயர் தெரிந்து நான் என்ன செய்ய போகிறேன்? அவனுக்கு 2 பெயர்கள் தான் இருந்திருக்க வேண்டும்.
ஒன்று அவன் பெயர் கருணை என்று இருந்திருக்க வேண்டும், இல்லை என்றால் அவன் பெயர் அறம் என்று இருந்திருக்க வேண்டும் என்று எழுதுகிறார் வைக்கம் முகமது. இதை நான் வாசிக்கின்ற பொழுது என் மனதிலே ஏதோ ஒரு நிலையிலே ஒரு நெகிழ்வுத்தன்மை வருகிறது. இந்த நெகிழ்வுத்தன்மை எனக்குள் வருகின்ற பொழுது நான் மக்களை புரிந்து கொள்ள தொடங்குகிறேன். வன்முறை எண்ணங்கள் என் மனதிலே குறைகின்றன. நான் புத்தியை நோக்கி, ஞானத்தை நோக்கி செலுத்த தொடங்குகிறேன். என்னை நானே செலுத்த தொடங்குகிறேன். அதற்காகத்தான் எழுதுகோள் எடுக்கிறார்கள். அப்படிப்பட்ட எழுத்தாளர்களை, அப்படிப்பட்டவர்களை தெரிந்து கொண்டு படிப்பது, பகவத்கீதை படிப்பது போல், திருக்குரானை படிப்பது போல், தேவார திருப்பாசுரங்களை படிப்பது போல் நான் பைபிளையும் படிக்கிறேன். இறைவனிடம் இருந்து வந்த சொற்கள் என்று ஒரு குழு அதை நம்புகிறது. எனக்கு அந்த நம்பிக்கை எல்லாம் எனக்கு அவசியம் இல்லை. அது என்ன சொல்கிறார்கள் என்பது எனக்கு முக்கியம். அந்த சொற்களை நான் தேடுகிறேன். அதற்குள் என் சமூகத்திற்கும் என் பிள்ளைகளுக்கும் என்னிடத்தில் பாடம் படிக்கின்ற மாணவிகளுக்கும் அவர்கள் மனதை விரிய வைக்கக்கூடிய, அவர்கள் மனதை மலர வைக்கக்கூடிய ஏதேனும் சொற்கள் கிடைத்து விடுமா என்று நான் தேடுகிறேன். மழை துளி படுகின்ற பொழுது, பெய்கின்ற பொழுது அந்த முதல் மழை துளியை வாயிலே ஏந்தி கொள்ள வேண்டும் என்கின்ற பேராசையோடு புறப்படுகின்ற வானம்பாடி பறவை போல அந்த புத்தகங்களை தேடி நான் போகிறேன். அந்த புத்தகங்களில் இருக்கக்கூடிய செய்திகள் என்னை மாற்றுகின்றன, என்னை வடிவமைக்கின்றன. ஏற்கனவே நான் இருந்த நிலையில் இருந்து என்னை தரம் உயர்த்துகின்றன. நான் பைபிளை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறேன். நிறுத்திவிட்டு ஒரு விஷயம் சொல்கிறேன். புத்தகத்தை காலில் தொட்டா என்னையா பண்ணலாம்? எடுத்து கண்ணில் ஒத்திக்கணுமா? யார் சொல்லி தந்தா இப்படி எடுத்து கண்ணில் ஒத்திக்கணும்னு? காலால எட்டி உதைக்க வேண்டிய புத்தகங்கள் எத்தனை இருக்கு தெரியுமா? ஏங்க, ஒரு நான் மந்திரங்களை சமஸ்கிருதத்திலும் அரபியிலும் வாசிக்கிறோம். அந்த குறிப்பிட்ட மக்களுக்கு சொல்லுவேன். அது என்ன பொருள் என்று புரிந்தால் அதை எடுத்து கண்ணில் ஒத்திக்கொள்ளலாம். அதில் ஒரு கெட்ட வார்த்தை எழுதி போட்டிருந்தோம். வாசிக்கக்கூடிய வாய்ப்பு பெற்றவர்கள், வாசிப்பதை புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு பெற்றவர்கள் பாக்கியசாலிகள். அப்படியே நம்பிக்கிட்டே போறது இல்லைங்க. புக்கு படிச்சாதாங்க தெரியுது எவ்வளவு பொய் சொல்லி இருக்காங்கன்னு. குழந்தை எப்படி பிறக்கணும், ஒரு குழந்தைக்கு அம்மா பொய் சொல்வது போல் பொய் சொல்லி இருக்கிறார். படித்தால்தான் தெரிகிறது. எங்க ஐயா கவிக்கோ அப்துல் ரஹ்மான் சொல்லுவார், மறுக்கப்பட்ட கனி, கடவுளால் மறுக்கப்பட்ட கனி என்பது புத்தி தானே என்று சொல்லுவார். புத்தி புத்தி வந்தால் எது சரி எது தவறு என்று புரிந்து போகுமே. அந்த ஆயிரங்களான புத்தகங்கள் நிறைய வந்திருக்கின்றன. தேடி தேடி போங்க, வாசிங்க. பைபிளை வாசித்துக் கொண்டிருக்கிறேன். 2 செய்திங்க என் மனசை புட்டிங்கி போட்ட 2 செய்தியை நான் சொல்லிட்டு போறேன். மனம் கலவரப்பட்ட ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போறேன். இயேசு கிறிஸ்து பேசுகிறார். அவரே சொன்னது, அவர் சொன்ன வார்த்தைகளிலிருந்து நான் எடுக்கிறேன். குருநாதர்களுடைய வார்த்தைகள். கிருஷ்ணன் குரு, புத்தன் குரு. படித்துவிட்டு பிறகு சொல்லுங்கள் இது தவறு இது சரி. மிக ஆழமாக நாம் புரிந்து கொள்ளுகின்ற பொழுதுதான் நமக்கு சில வெளிச்சங்கள் கிடைக்கின்றன. பைபிளில் இயேசு கிறிஸ்து பேசுகிறார். அவர் சொல்லுகின்ற ஒரு வார்த்தை, மார்க் 4வது அதிகாரம் 3வது வசனம். கேளுங்கள் என்று தொடங்குகிறது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சொற்கள் எல்லாம் பொருள் குறித்தனவே. தொல்காப்பியம். எல்லா சொற்களும் பொருள் குறித்தன. பொருள் இல்லாதது சொல் இல்லை. எல்லா சொல்லுக்கும் பொருள் இருக்கு. சொல்லிட்டு வந்துட்டியா என்று சொன்னால் அதுக்கு பொருள் இருக்குன்னு அர்த்தம். எந்த திட்டுக்கும் பொருள் இருக்கு, எந்த பாராட்டுக்கும் பொருள் இருக்கு. பொருளோடு இருக்கக்கூடிய டோன், தொனிக்கு பொருள் உண்டு. இப்ப சொல்லுக்கு இருக்காதா? கேளுங்கள். சூப்பர், கேளுங்கள். உட்கார்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள், கேளுங்கள். கண்ணுக்கு மூடி இருக்கு, காதுக்கு இல்ல. கண்கள் சென்று பற்றும், உங்க கண்ட்ரோல். பிடிக்கலாம், கண்ணை முடிக்கலாம். காது அப்படி இல்ல, வந்து விழும், மூடி கிடையாது. வாய் இருக்குல்ல, போட்ட விஷத்துக்கு முறிவு இருக்கு. முறிவு இல்ல,
அப்பவே சொன்னேன்டா இந்த பொண்ணு உனக்கு வேணான்னு உங்க அப்பா தாண்டா கேட்கல, முடிஞ்சது. சொல், என்னமோ வந்துட்டு போ, சரியில்லை, முடிஞ்சது. சொற்களில் விஷம் இருக்கிறது, சொற்களில் மருந்து இருக்கிறது. அந்த சொல்லை தேடி செல்லுங்கள். அவர் சொல்லுகிறார், அப்படிப்பட்ட சொல்லை சொல்லுகின்ற பொழுது கேளுங்கள். விதைக்க தெரிந்த ஒருவன் விதைகளை எடுத்துக்கொண்டு விதைக்க புறப்பட்டான். 5வது வசனம். சில விதைகள் வழியில் விழுந்தன, பறவைகள் பட்சித்தன. சில விதைகள் பாறையில் விழுந்தன, மண் ஆழம் இல்லாத காரணத்தினால் முளைத்தன, வெயில் பட்டு கருகின. ஒரு சொல்லையும் வேஸ்ட் இல்ல. சில விதைகள் முட்களில் விழுந்தன, வேர்கள் முள்கள் வந்து நெருக்கடித்து அவை சிதைந்து போயின. சில விதைகள் நல்ல நிலங்களில் விழுந்தன, அவை 30ஆகவும் 60ஆகவும் 100ஆகவும் போகம் அளித்தன. காது இருக்கின்றவர்கள் கேட்டுக்கொள்ளுங்கள், கேட்க கடவீர்கள். விதைங்கிறது நம்ம வாழ்க்கை, விதைங்கிறது நம்ம நாள், விதை என்பது நம் எண்ணம், விதை என்பது நம் சிந்தனை. நாம் எங்கே அதை போடுகிறோம் என்பதில் தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது என்று பைபிள் பேசுகிறது. எனக்கான நேரம் நெருங்கிக் கொண்டிருப்பதாக தம்பி பின்னால் வந்து நிற்கிறான். ஒரு சொல் என்ன ரொம்ப பெண்கள் கவனம், என்ன சில சொற்கள் கஷ்டப்படுத்தும். ரொம்ப அன்பு தோய்ந்த சொல்லாதான் இருக்கும், ஆனாலும் கஷ்டப்படுத்தும். சில சொற்கள் உண்டு, அது என்னை சந்தோஷப்படுத்தும். சில சொற்கள் சிந்திக்க வைக்கும், சில சொற்கள் கேள்விகள் கேட்க வைக்கும். ஆனா எல்லாத்திலையும் மிக முக்கியமானது எது தெரியுமா? கேள்விகளை கேட்க தூண்டுகின்ற சொற்கள் தான். as a teacher நான் சொல்றேன், பதில் சொல்றதுக்கு பேர் இல்ல கல்வி, கேள்வி கேட்பதற்கு பேர் தான் கல்வி. கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கணும். why not, ஏன் இப்படி இருக்கிறது, ஏன் இப்படி இருக்கக்கூடாது. நம் எல்லோருக்குமான ஒரே ஒரு விடியல் என்ன தெரியுமா? நம் மூதாதையருடைய வரலாறை, நம்முடைய மூத்தவர்களுடைய அரசியலை, அவர்களுடைய நடவடிக்கைகளை, அந்த ஆவணங்களை தேடி தேடி படியுங்கள். அதுதான் இப்பொழுது நமக்கான ஒரே விடுதலை. தேடி தேடி படிங்க. போட்டிருக்கிறாங்க குலக்கல்வி திட்டம் பற்றிய ஒரு புத்தகத்தை உடுமலைப்பேட்டையில இருந்து வந்து போட்டிருக்காங்க. 2 வால்யூம், 1500 ரூபாய். குடியுரிமை சட்டத்தை பற்றியும் குலக்கல்வி திட்டத்தை பற்றியும் பெரியார் அவர்களுடைய கருத்துக்களை எழுதியிருக்கிறார்கள். வரலாறு முழுக்க இருக்கு, வாங்கி படிச்சிருங்க. நான் சொன்னால் உனக்கு ஏன் கோபம் வருகிறதுன்னு பசு கௌதமன் ஒரு 5 வால்யூம் போட்டார் பெரியார் பத்தி, வாங்கி படிச்சிருங்க. தந்தை பெரியாருடைய வார்த்தைகளை படிப்பது போல் நாம் அம்பேத்கர் அவர்களுடைய ஆக்கங்களையும் படிக்க வேண்டும். மொத்தம் 34 தொகுதி இருக்கான்னு பாருங்க, வாங்கிடுங்க, படிங்க. படித்தால்தான் இந்த படிப்பு என்பது, இந்த ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்வது என்பது நம்முடைய அஸ்தித்வம் என்று சமஸ்கிருதத்தில் சொல்லுவார்கள். நம்முடைய மூலத்தை, நம்முடைய சுயத்தை நாம் ஸ்திரமாக என்று வடமொழியில் சொல்லுவார்கள். நாம் உறுதியாக, தமிழிலே நான் சொல்லுகிறேன், நாம் நம்முடைய இருப்பிடத்தை உறுதிப்படுத்திக் கொள்வதற்கு நம்முடைய முன்னோர்களின், நம்முடைய மண்ணின், நம்முடைய பாரம்பரியத்தின் வரலாறை தெரிந்து கொள்ள வேண்டும். நம் மக்களினுடைய வாழ்வியலை புரிந்து கொள்ள வேண்டும். அறம் சார்ந்த விஷயங்களை தெளிந்து கொள்ள வேண்டும் என்றால் நமக்கான சிறகுகள் இதோ இந்த புத்தக கடைகளில் எங்கோ ஒரு புத்தகத்தில் மறைந்திருக்கிறது. அதை தேர்ந்தெடுத்து அந்த சிறகுகளோடு பலம் வருவோம். வானத்தில் நீங்கள் பறக்கின்ற பொழுது நானும் பறந்து கொண்டிருப்பேன். ஏதோ ஒரு புள்ளியில் நம் சந்திப்பு நிகழும். நன்றி, வணக்கம்.